மூன்றாம் திருமொழி. கன்னியரின் துகில் ஒழித்து கண்ணன் விளையாட்டு. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோ. அழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய். ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம். தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. அரவுமேல் பள்ளி கொண்ட அரங்கனே, சேவல் கூவுமுன் பொய்கையில் நீராடப் போந்தோம். அருணன் எழுந்திட்டான், எம் அறியாமை உன்னாலே ஆற்றப்பட்டோம். இனி இப்பொய்கைக்கு போந்திடோம். நானும் என் தோழியரும் உன்னை தொழுகின்றோம். எம் துகிலை தந்தருள்வாய். பாசுரம் 22. இது என் புகுந்தது இங்கு அந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய். மதுவின் துழாய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதே. விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல். குதி கொண்டரவில் நடித்தாய் உருந்திடை கூரை பணியாய். திருத்துழாய் மாலையை துளசி மாலையை சூடிய திருவரங்கனே, மாயவனே, எங்கள் அமுதமே, நாங்கள் நீராடப் போந்த இப்பொய்கைக்கு நீ வந்துற்றதென்ன? நீ எவ்வாறு இங்குற்றாய்? அரவின் மேல் ஆடியவனே, விதி இன்மையால் நின் விருப்பத்திற்கு இசைந்திலோம். எனவே நின் நாவலை தீர்த்து கொள்ள விரைந்திடாதே. குருந்த மரத்தின் மேல் நீ எடுத்து வைத்துள்ள எம் ஆடைகளை அழித்தருள்வாய். பாசுரம் 23. எல்லே ஈதன்ன இளமை எம்மனை மார்காணில் ஒட்டார். கொல்லாங்கு ஈதன்று கருதாய் பூங்குருந்தேறி இருத்தி. இல்லால் இலங்கை அழித்தாய் நீ வேண்டியதெல்லாம் தருவோம். எல்லாரும் காணாமே போவோம் பட்டை பணித்தருளாயே. இலங்கையை வில்லினால் அழித்தவனே, என்னே நின் விளையாட்டு பிள்ளை செயல்? எம் அன்னையர் இப்பொய்கையில் நாங்கள் ஆடையின்றி இருக்கும் நிலை காணின் எம்மை இனி வீட்டின் வெளிவர அனுமதியார். குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் கன்னியரின் ஆடைகளை கவர்ந்து சென்று ஒழித்தல் தீங்கான செயல் என்பதை அறியாயோ? குருந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்தவனே, நீ வேண்டியனவற்றை எல்லாம் தருவோம். ஊரில் உள்ள பலரும் எம்மை காணாதவாறு திரும்பிச் செல்வோம். எம்முடைய பட்டாடைகளை தந்தருள்வாய். பாசுரம் 24. பறக்க விழித்தங்கும் நோக்கி பல குடைந்தாடும் சுனையில். அரக்க நில்லா கண்ண நீர்கள் அலமருகின்றவா பாராய். இரக்க மேலொன்றுமிலாதாய் இலங்கை அழித்த பிரானே. புறக்கரசு ஆவதறிந்தோம் குறுந்திடை கூரை பணியாய். இலங்கையை அழித்த பெருமானே, பலரும் படித்து நீராடும் இப்பொய்கையில் இருக்கும் எம்முடைய கண்களிலிருந்து அடக்கினாலும் நிற்க மாட்டாது பெருகிடும் கண்ணீர் துளிகளை நீ நன்கு விழித்து நாற்புறமும் நோக்கிடுவாய். இரக்கம் ஏதும் இல்லாதவனே, நீ குரங்கினத்தின் அரசனானதை அறிந்து கொண்டோம். குருந்தின் மேலுள்ள எம் ஆடைகளை கொடுத்தருள்வாய். பாசுரம் 25. காலை கதுவிடுகின்ற கயலொடு வாழை விரவி. வேலை பிடித்தென்னை மார்கள் ஒட்டிலென்ன விளையாட்டோ. கோலச் சிற்றாடை பலவும் கொண்டு நீ ஏறீராதே. கோலம் கரிய பிரானே குறுந்திடை கூரை பணியாய். கரிய திருமேனியான கண்ணபிரானே, இப்பொய்கையில் உள்ள கயல் மீன்களும் வாழை மீன்களும் எம் கால்களை கடிக்கின்றன. நாங்கள் இல்லம் திரும்பாமை அறிந்து எம் தந்தையர் இங்கு போந்து உன்னை வேல் கொண்டு துரத்திடின் வேதனையாகுமன்றோ? எம் அழகிய சிற்றாடைகளையெல்லாம் கவர்ந்து குருந்த மரத்தின் மீது ஏறியிருப்பவனே, எம் ஆடைகளை கொடுத்தருள்வாய். பாசுரம் 26. தடத்தவிழ் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவ. விடத்தேள் எரிந்தாலே போல வேதனை ஆற்றவும் பட்டோம். உடத்தை எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எம் கோவே. படிற்றையெல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணித்தருளாயே. தாமரை மலர்ந்த பொய்கையில் தாமரை தண்டுகள் எம் கால்களை பற்றுவதால் நஞ்சுடைய தேள் கொட்டினார் போன்று மிகவும் வேதனைப்படுகின்றோம். குடத்தை உயரத் தூக்கி எறிந்து குடக்கூத்து ஆடவல்ல எம் தலைவனே,
நின் தவறை தவிர்த்து எம் ஆடைகளை அழித்தருள்வாய். பாசுரம் 27. நீரிலே நின்று அயர்க்கின்றோம் நீதி அல்லாதன செய்தாய். ஊரகம் சாலவும் செய்தால் ஊடியெல்லாம் உணர்வானே. ஆர்வம் உனக்கே உடையோ அம்மனை மார்காணில் ஒட்டார். போரவிடா எங்கள் பட்டை பூங்குருந்தேறிராதே. ஊழியாவும் உணர்ந்தவனே, நாங்கள் பொய்கை நீரில் நீண்ட நேரம் நின்றிருப்பதால் சோர்ந்துள்ளோம். நீதி அல்லாதன செய்த நீல வண்ணனே, எங்கள் ஆயர்பாடியோ வெகு தூரத்தில் உள்ளது. ஆடையின்றி எவ்வாறு செல்வோம்? ஐயோ, நாங்கள் உன்மீது அன்பு கொண்டுள்ளோம். ஆனால் இந்நிலையில் எங்களை எம் அன்னையர் காணில் உன்னிடம் நாங்கள் கொண்டுள்ள அன்பினை ஒருபோதும் ஏற்றிடார். ஊத்துக்குலுமும் குருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு எவ்வளவு நாள் எங்களை தவிக்க விடுவாய்? எங்கள் ஆடைகளை தந்தருள்வாய். பாசுரம் 28. மாமிமார் மக்களே அல்லோம் மற்றும் இங்கு எல்லாரும் போந்தார். தூமல கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே. சேமமேல் அன்றிது சால சிக்கன நாமிது சொன்னோம். கோமள ஆயர் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய். தூய மலர் போன்ற கண்கள் வளர துயில்வோனே, இப்பொய்கைக்கு நின் மாமிமாரின் மகளிர் மட்டிலுமன்றி ஊரிலுள்ள பிற பெண்டிரும் போந்துள்ளோம். நின் செயல் மிகவும் சரியென நினையற்க. திண்மையாகச் சொன்னோம் இத்திருந்திய சொல். ஆயர்குலத்தின் இளக்கொழுந்தே, குருந்த மரத்தின் மேலிருந்து எம் ஆடைகளை தந்தருள்வாய். பாசுரம் 29. கஞ்சன் வலை வைத்தவன்று காரினுள் எல்லிற் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் இன்றைய கண்ணியரோமை. அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டிருக்கும் வஞ்சகப் பேச்சி பாலுண்ட மசிமையிலி கூரைதாராய். முன்னம் நின் மாமன் கம்சன் நின்னை அழிக்க முனைந்த வேளையில் பேரிருள் இரவில் பிழைத்து இன்றி பொய்கையில் ஆடையின்றி நிற்கும் கண்ணீராக எங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கிடவோ போந்தாய். நின் அன்னை யசோதை நீ தீச்செயல் புரிய அஞ்சுமாறு செய்யும் வகையில் உன்னை அதட்டாமல் நீ உன் மனம் போனபடி நடந்திட விட்டுவிட்டாளே. வஞ்சனையாள் பூதனையின் முலைப்பாலை உறிஞ்சி உண்டு அவளை கொன்றவளே, நாணம் இல்லாதவனே, எங்கள் ஆடைகளை தந்தருள்வாய். பாசுரம் 30. கன்னியரோடு எங்கள் நம்பி கரிய பிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த திருவில்லிபுத்தூரில் வாழ்வோர்க்கு தலைவனான பட்டரின் அருட்செல்வி ஆண்டாள். எங்கள் நம்பி கரியபிரான் ஆயர்குலப் பெண்டிரோடு ஆடிய திருவிளையாடல்களை குறித்து இனிய இசையால் பாடியருளிய பாடல் 10 கற்கவல்லார் வைகுந்தம் சென்றடைந்து மன்னிய மாதவனோடு மகிழ்ந்து வாழ்ந்திருக்கப் பெறுவர்.